வெல்கம் பேக் டு TRB இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எட்வர்ட் 3 வந்து ஃப்ரெஞ்ச் த்ரோனை எப்படி கேப்சர் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து ரைவல்ரிஸ் இன் த லோ கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து ரைவல்ரிஸ் வந்து காம்படிஷன் பிட்வீன் த டூ பீப்புள் ஆர் மோர் பீப்புள் அப்படின்னு வரும்ல. ஸோ எட்வர்ட் 3 வாஸ் மேரிட் டு ஃபிலிப்பா ஆஃப் ஹெய்னால்ட். ஸோ ஹெய்னால்ட்ன்ற இடத்துல இருக்க ஃபிலிப்பாவை வந்து எட்வர்ட் 3 வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டெரிட்டரிஸ் ஆஃப் பிராபண்ட் அண்ட் யூலிக் வேர் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் எம்பையர். ஸோ இதில் வந்து அவங்க கேப்சர் பண்ண டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெரிட்டரிஸ் ஆஃப் பிராபண்ட் அண்ட் யூலிக் இது ரெண்டும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இங்கிலீஷில் டெரிட்டரிஸ் ஆஃப் பிராபண்ட் அண்ட் யூலிக் வந்து வேர் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் எம்பையர். இங்கிலீஷ் எம்பையரோட ஒரு பார்ட்டு இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் கவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாண்டர்ஸ் அண்ட் ஆர்டாய்ஸ் ஓவ்ட் ஹோமேஜ் டு தி ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஹோமேஜாக கொடுத்தது. இன்னொரு சைடு பார்த்தோன்னா ஃப்ளாண்டர்ஸும் ஆர்டாய்ஸையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவ்ட் ஹோமேஜ் டு தி ஃப்ரெஞ்சுக்கு வந்து ஹோமேஜாக கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து எய்ம் டு எக்ஸ்பேண்ட் தேர் டெரிட்டரிஸ் இன் டு த லோ கண்ட்ரீஸ் டியூ டு தேர் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டு ஃபார்ட்டிஃபை தேர் பொலிட்டிக்கல் பவர். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் போட்டி போட்டு வந்து மாற்றி அவங்க அந்த லோ கண்ட்ரிஸ் எல்லாருமே இவங்க எடுத்துக்கிட்டு அது மூலமாக இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இது மூலமாக இவங்க வந்து இவங்களோட டெரிட்டரிஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ லோ கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இவங்க எடுத்துக்க பார்த்துக்கிட்டு டோட்டலாகவே எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டு ஃபோர்ட்டிஃபை தர் பொலிட்டிக்கல் பவர். ஸோ பொலிட்டிக்கல் பவரை வந்து ஹையாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேருமே. ஸ்காட்லாண்டு வந்து எப்படி வந்து அவங்க கேப்சர் பண்ணுறாங்க, அங்கே யார் ரூல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த வார் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட் நடக்குது. ஹேட் broken அவுட் இன் 1296. ஸோ 1296 வந்து ஃபைட் இப்போ யாருக்கும்னா இங்கிலாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடக்குது. டியூரிங் த ரெயின் ஆஃப் எட்வர்ட் டூ இருக்கும்போது தான் இந்த வார் நடக்குது. த இங்கிலீஷ் வேர் டிசாஸ்ட்ரஸ்லி டிஃபீட்டட் பை தி ஸ்காட்டிஷ் கிங் ராபர்ட் ப்ரூஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வார் நடக்கும்போது யாரோட பீரியட்லன்னா ரெயின் ஆஃப் எட்வர்ட் டூ அப்படின்னா ரூலிங் டைம் ஆஃப் எட்வர்ட் டூன்னு சொல்லுவாங்க. ஸோ எட்வர்ட் டூ ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் வேர் டிசாஸ்ட்ரஸ்லி டிஃபீட்டட். ஸோ இவங்க வந்து பயங்கர மோசமாக வந்து யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா ஸ்காட்டிஷ் கிங்கை வந்து டிஃபீட் பண்ணாங்க. ஸ்காட்டிஷ் கிங் நேம் என்னன்னா ராபர்ட் ப்ரூஸ். இன் 1333 the Scots were defeated by the English. During the reign of Edward II, the English were disastrously defeated by the Scottish king Robert Bruce. So, எட்வர்ட் டூ ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து இங்கிலீஷ் வந்து யாரால் டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்காட்டிஷ் கிங் ராபர்ட் ப்ரூஸால் வந்து டிஃபீட் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 1333 வந்து ஸ்காட்ஸ் அகெயின் வந்து were defeated by English army. In 1333, the Scots were defeated by the English army led by Edward III and John Balliol, who had briefly been the king of Scotland in the 1290s. ஸோ 1333 வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்காட் வந்து டிஃபீட் ஆகுறாங்க. யாராலன்னா இங்கிலீஷ் ஆர்மியால் வந்து டிஃபீட் ஆகுறாங்க, லெட் பை எட்வர்ட் III. ஸோ அதை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா எட்வர்ட் III. எட்வர்ட் டூ ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தான் இங்கிலீஷ் என்ன ஆனாங்கன்னா டிஃபீட் ஆனாங்க. யார் மூலமானா ஸ்காட்டிஷ் கிங்கால தான். அது வந்து ராபர்ட் ப்ரூஸ் வந்து அந்த டைம் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த டைம் வந்து ஸ்காட்ஸ் வந்து டிஃபீட் ஆகுறாங்க யார் மூலமானா இங்கிலீஷ் ஆர்மியால். அந்த டைம் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எட்வர்ட் III. அண்ட் எட்வர்ட் III கூட யார் இருந்தாங்கன்னா ஜான் பேலியலும் இருந்தாங்க, who had briefly been the king of Scotland. ஸோ ஜான் பேலியல் தான் வந்து ப்ரீஃபாக வந்து சொல்லணுன்னா அந்த பர்சன் வந்து இவர் தான் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1290s சொல்கிறாங்க. இந்த ஃபாலோயிங் இயர் தேர் வேர் செவரல் கேம்பெயின்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்காட்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து செவரல் இயர்ஸ் வந்து அதோட ஃபாலோயிங் இயரில் பார்க்கும்போது நிறைய வந்து வார் நடந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து. ஸோ அந்த ஃபாலோயிங் இயரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருந்தது ஸ்காட்டுக்கு அகெயின்ஸ்டாக. டியூரிங் திஸ் டைம் இட் வாஸ் த ஃப்ரெஞ்ச் ஹூ கேவ் ரெஃப்யூஜ் டு டேவிட் டூ, a young king of Scotland. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து டேவிட் டூவை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களே ரூல் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ லைஃப் கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ டேவிட் டூ வந்து a young king of Scotland. In 1336, the English received an intelligence report about the French plans to support Scotland and attack Portsmouth. ஸோ இன் 1336 என்ன ஆகுதுன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு
இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறாங்க. அந்த விஷயம் என்னன்னா ஃப்ரெஞ்சோட பிளான், அந்த பிளான் வந்து டு சப்போர்ட் ஸ்காட்லாண்ட் அண்ட் அட்டாக் போர்ட்ஸ்மவுத். ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போர்ட்ஸ்மவுத்தை வந்து அட்டாக் பண்ணுறதா வந்து ஒரு பிளான் எடுத்திருக்காங்க. அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டது யாருன்னா இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை. Thus, it was clear that if Edward III wanted to succeed in Scotland, he would need to neutralize the French support for the Bruce monarchy. So, நல்ல கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும்னா எட்வர்ட் த்ரீ இருக்கும்போது சப்போஸ் வந்து எட்வர்ட் த்ரீ அவர் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் வந்து கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் ஆகணும்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னா he has to ஸோ எட்வர்ட் த்ரீ வந்து ஸ்காட்லாண்டை வந்து அவர் எடுத்துக்கணும், அவர் சக்சீட் பண்ணணும். ஹி வாண்டட் டு சக்சீட் இன் ஸ்காட்லாண்ட்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஹீ வுட் நீட் டு நியூட்ரலைஸ் த ஃப்ரெஞ்ச் சப்போர்ட். ஸோ ஃப்ரெஞ்ச் சப்போர்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும் ஃபார் யாருக்காகனா ப்ரூஸ் மொனார்க்கிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஃபர்தர் ஆடட் டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி ஃப்ரெஞ்ச் அண்ட் தி இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்த மாதிரி, ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர மாதிரி இருக்குது. திஸ் ஃபர்தர் ஆடட் டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் தி ஃப்ரெஞ்ச். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகிற மாதிரி இருக்குது. presence of Robert of Artois in Edward III's court. So presence of Robert of Artois. ஸோ ராபர்ட் ஆஃப் ஆர்டாய்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து எட்வர்ட் த்ரீயோட கோர்ட்டில் வந்து இருக்குது. அது என்ன ஆச்சு, எதனால் அந்த ப்ரெசன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திஸ் வாஸ் அமாங் த மோஸ்ட் இமீடியட் காசஸ் ஆஃப் தி 100 Years' War. ஸோ 100 Years' War'ல வந்து இது மோஸ்ட் இமீடியட் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. ராபர்ட் வாஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஃப்ரெஞ்ச் கிங் ஃபிலிப் சிக்ஸ். ஸோ கிங் ஃபிலிப் சிக்ஸோட பிரதர் இன் லா யாருன்னா ராபர்ட். ஹீ வாஸ் டிஸ்கிரேஸ்டு ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் கோர்ட் ஃபார் forging documents to claim the country of Artois and had fled to the English court of Edward III. ஸோ இவர் வந்து எதனால் டிஸ்கிரேஸ் பண்ணப்பட்டாருன்னா ஃப்ரெஞ்ச் கோர்ட்லேருந்து ரீசன் இருக்குது. அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ண பார்த்தாருன்னா ஃபோர்ஜிங் டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணாரு. ஸோ ஃபோர்ஜரி பண்ணால் அது வந்து ட்ரூத் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவர் டிஸ்கிரேஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து கோர்ட்டில் வந்து இவரோட ப்ரெசன்ஸ் இவர் வந்து கொடுத்து அந்த இடத்துல இவர் வந்து தப்பான டாக்குமெண்ட், ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணும்போது எதுக்காக அவரை சப்மிட் பண்ணுறாருன்னா டு கிளைம் த கண்ட்ரி ஆஃப் ஆர்டாய்ஸ். ஸோ ஆர்டாய்ஸ் கண்ட்ரியை வந்து இவங்க வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து இவர் எடுத்துக்கிறதுக்காக தான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஹேட் ஃப்ளெட் டு தி இங்கிலீஷ் கோர்ட் ஆஃப் எட்வர்ட் III. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து இது இங்கிலீஷ் கோர்ட்டில் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஸ்கிரேஸ் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. This support further infuriated Philip VI and acted as the last straw. ஸோ இந்த இடத்துல வந்து எது சப்போர்ட் ஆகுதுன்னா this support further infuriated Philip VI. Philip VI-க்கு வந்து இது ஒரு சப்போர்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் this support further infuriated Philip VI and acted as the last straw. ஸோ இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயம் மாதிரி இருக்குது. இவர் வந்து டிஸ்கிரேஸ் ஆனது ஆஸ் வெல் அஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து இவர் ஃபோர்ஜரி பண்ணது இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லான ஒரு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்ட்ராவாக வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இன் 1337 Philip VI confiscated Gascony and raided the English south coast the next year. ஸோ 1337 என்ன பண்ணுறாங்கன்னா Philip VI காஸ்கோனியை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவர் வந்து அண்ட் raided the English south coast the next year. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து அதை கண்டினியூஷனாக கேஸ்கோனி அவர் கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் சவுத் கோஸ்ட்டை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. Thus began a war that continued for 100 years and had a lasting impact on the economy, society and culture for both countries. ஸோ இந்த விஷயம் மூலமாக தான் பெரிய வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னவா மாறுச்சுன்னா 100 Years' War-ஆ மாறுச்சு. அண்ட் ஹேட் அ லாஸ்டிங் இம்பேக்ட். பெரிய மேஜர் ப்ராப்ளம் எதுக்கு வந்ததுன்னா எக்கனாமி, சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஃபார் போத் த கண்ட்ரிஸ். ஒரு கண்ட்ரியில் ரெண்டு கண்ட்ரிலையுமே வந்து இந்த மூணு விஷயத்துலையும் பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் தி 100 Years' War ஆன் தி ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ தி பேட்டில் ஆஃப் கிரேசின்றது ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சண்டைகள் வந்து கண்டினியூஸாக அந்த 100 Years' War'ல நடந்தது. The impact of 100 Years' War can be summarized in the following points. ஸோ டோட்டலாக நான் வந்து கொடுத்துருக்க சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக அந்த 100 Years' War'ோட இம்பேக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
The English lost all the French territories except for Calais. ஸோ இங்கிலீஷ் வந்து மொத்தமாகவே வந்து லாஸ்ட் ஆகிட்டாங்க. த இங்கிலீஷ் வந்து ஃபுல்லி வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, தே லாஸ்ட் ஆல் த ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்த மட்டும் சொல்கிறாங்க, கேலையாஸ், எக்ஸப்ட் கேலையாஸ். The Roman Church was considerably weakened as most of the French and English taxes went to military campaigns. This led to the creation of local churches. The Roman Church was considerably weakened. ஸோ ரோமன் சர்ச் வந்து எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா ரொம்பவே வீக்கனாக கன்சிடர் பண்ணாங்க. as most of the French and English taxes went to military campaigns. most of the டேக்ஸ் அமௌண்ட் வந்து எங்கே போச்சு, ஃப்ரெஞ்சோடதும் இங்கிலீஷும் எங்கே போச்சுன்னா இது டோட்டலி வந்து மிலிட்ரி கேம்பெயினுக்கு வந்து போச்சு. திஸ் லெட் டு த கிரியேஷன் ஆஃப் லோக்கல் சர்ச்சஸ். ஸோ இது வந்து என்ன ஆச்சுன்னா லோக்கல் சர்ச்சஸை வந்து லீட் பண்ணுறதுக்கு இது வந்து லோக்கல் சர்ச்சஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு லீட் பண்ண மாதிரி ஒரு ப்ராசஸாக மாறுச்சு. The landed aristocracy accumulated wealth and became richer, while the English monarchy suffered a continuous financial crisis. ஸோ இங்கே லேண்டட் அரிஸ்டோக்ரஸி ஸோ இங்கே லேண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா விச் வாஸ் அக்குமுலேட்டட் பை வெல்த், அதுக்கப்புறமா அந்த வெல்த்தை அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிறனால தே பிகேம் ரிச்சர் ஆகிறதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா வைல் த இங்கிலீஷ் வந்து அவங்களோட இங்கிலீஷ் ரூலிங் டைமில் என்ன ஆகுதுன்னா தே சஃபர்ட் அ கண்டினியூஸ் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு லேண்டை எடுத்துப்பாங்க, அந்த லேண்டில் இருக்க வெல்த் எல்லாமே எடுத்துப்பாங்க, அதே மாதிரி அங்கே இருக்கிறத வச்சுட்டு கேப்சர் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிச்சராக மாறிடுவாங்க. பட் எந்த இடத்துலேருந்து கேப்சர் பண்ணிட்டு போனாங்களோ அந்த டைனாஸ்டி ஆர் அந்த மொனார்க்கி என்ன ஆகும்னா டோட்டலாகவே எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. யாருன்னா இங்கிலீஷ் மொனார்க்கி. The lower sections of the society endured severe economic hardship. This was made worse by several taxes levied throughout the war. So lower sections of the society வந்து நிறைய எக்கனாமிக் லெவல் ஆஃப் ஹார்ட்ஷிப்பை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது. திஸ் மேட் தெம் டு ஃபீல் வேர்ஸ். அவங்க ரொம்பவே வந்து வேர்ஸாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. செவரல் டேக்ஸஸ் அவங்க மேலே திணிக்கப்பட்டது. த்ரூ அவுட் த வார் வந்து நிறைய அவங்க வந்து அந்த டேக்ஸஸ் பே பண்ணோம், அவங்களால எதையுமே வந்து ஏர்ன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. இந்த உல் அண்ட் வைன் ட்ரேட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ்கானியில் வந்து மெயினாகவே அவங்க பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் வைனை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அண்ட் உல் ஆஸ் வெல் அஸ் கிரெயின்ஸ் தான் அவங்களோட மெயின் வந்து சப்ளையாக இருந்தது, மெயின் வந்து அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்தாக இருந்தது. ஸோ அந்த ட்ரேடே வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிற அளவுக்கு மோசமான நிலைமை ஆயிடுச்சு. The English Parliament gained prominence in the nation's political life. ஸோ the English Parliament வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கெயின் பண்ண ஒரே விஷயம் the English Parliament என்ன பண்ணாங்கன்னா அவங்க கெயின் பண்ண விஷயம் என்னன்னா ப்ராமினன்ஸ் in the nation's political life. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய முன்னுரிமை கிடைச்ச மாதிரி நேஷ்னல் பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து அதான் ஒரு பெரிய ப்ரைட் நேம் லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைட் கிடைச்ச மாதிரி வந்து அதுதான் அவங்க கெயின் பண்ண விஷயமா வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. The 100 Years War left a lasting impact on English economy, society and culture. ஸோ 100 Years வாரை பொறுத்த வரைக்கும் they left a lasting impact on the English economy. ஸோ ரொம்ப பெரிய தாக்கத்தை வந்து இங்கிலீஷ் எக்கனாமி, சொசைட்டி அண்ட் கல்ச்சருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. although the war was a long one, it was not continuous. ஸோ அந்த வார் வந்து லாங் ஒன் தான், பட் கண்டினியூஸாக அந்த வார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. additionally most of the English army survived the war. ஸோ அடிஷ்னலாக அவங்க வந்து கொடுக்குற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் ஆர்மி வந்து அந்த வாருக்கு அப்புறமாவும் சர்வைவ்டு த வார், அவங்க தான் வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்மி தட் ஃபாட் இன் த வேரியஸ் பேட்டில்ஸ் ஆஃப் த வார் வாஸ் லெஸ் 1/3 ஆர் ஜஸ்ட் half of 1%. ஸோ அந்த ஆர்மி வந்து ஃபைட் பண்ணும்போது வேரியஸ் பேட்டிலில் வந்து ஃபைட் பண்ணாங்க. சேம் செட் ஆஃப் பீப்புள், சேம் செட் ஆஃப் ஆர்மி தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எவ்வளோ பேட்டில்ஸ் அவங்க கிராஸ் பண்ணாலும் அவங்க இழந்தது குறிப்பிட்ட கொஞ்சம் மக்கள் தான் வந்து இறந்துருக்காங்கன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. த வார் வாஸ் ஆஸ் லெஸ் 1/3 ஆர் ஜஸ்ட் half of 1%. ஸோ 1% விட கம்மியாக தான் வந்து இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் மென் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த வார் வேர் நோபிள் மென். ஸோ ஆல்ரெடி சார்சரோட ரைட்டிங்கை பார்க்கும்போது அவர் எழுதின கேண்டர்பரி டேல்ஸில் வந்து கிளியராக வந்து நோபிள் மென்னு, அந்த லார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அங்கே இருந்த நைட்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க எந்த கிங்குக்கு வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு அந்த மாதிரிலாம் கிளியராக அந்த போயமில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து அந்த மோஸ்ட் ஆஃப் மென் வந்து ஹூ பார்ட்டிசிபேட் இன் த வார் வேர் நோபிள் மென் ஆர் லார்ட்ஸ் அண்ட் ஏர்ல்ஸ் வேர்
ப்ராமினன்ட் கமாண்டர்ஸ். ஸோ மோஸ்ட் மென் வந்து அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யாருன்னா நோபல் மென் இல்லைனா லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் யாருன்னா ஏர்ல்ஸ், அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ப்ராமினன்ட் கமாண்டர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிங் டு வார் யூஸ்டு டு பி அ ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். ஸோ வார்க்கு போகிறது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டான ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. During the war, money came from several sources such as plunders, prisoners, ransoms, and profits of office and taxes in occupied territories. ஸோ இவங்க ஆக்குபைட் பண்ண அந்த டெரிட்டரிஸ் மூலமாக இந்த வார் டைமில் இவங்களுக்கு நிறைய மணி வந்து கெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மணி எது மூலமாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா செவரல் சோர்சஸ். அந்த செவரல் சோர்சஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா plunders, prisoners, ransoms, and profits of office அண்ட் டாக்ஸஸ். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு அசெட்டாக இருக்குது, மணி அசெட்டுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. த ஃப்ரெஞ்ச் டிட் நாட் கெயின் மச் டியூரிங் த வார் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேட்டில்ஸ் வேர் ஃபாட் தேர். ஸோ இவங்க வந்து நிறைய ஃபைட்டு வந்து பண்ணாங்க. ஸோ ஃப்ரெஞ்சுக்கு வந்து பெரிய கெயின்லாம் இல்லை. தே டிட் நாட் கெயின் மச் டியூரிங் த வார் டைமில் வந்து அவங்களால நிறைய வந்து சம்பாதிக்க முடியல. பிகாஸ் அவங்களோட பேட்டில்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க சண்டை போட்டது ரொம்ப அதிகமாக இருந்து அதோட எக்ஸ்பென்சஸே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த இங்கிலீஷ் லாஸ்ட் ஆல் த ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் கேலியாஸ். ஸோ கேலியாஸை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து அவங்க இழக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிஸ் வந்து அவங்களால மீதி எதுவுமே வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ கேலியாஸ் மட்டும்தான் அவங்க கீழே இருந்தது. பட் தே வேர் ஏபிள் டு எக்ஸ்ப்ளாய்ட் தெம் ஃபர்ஸ்ட். எனிவே என்னதான் ஆனாலும் இவங்களால வந்து ஃபஸ்ட்டாக அவங்களால வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் லெவலில் இவங்களோட லெவல் வந்து ஃபர்ஸ்டில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மணி வாஸ் அக்குமுலேட்டட் பை தி லேண்டட் அரிஸ்டோக்ரஸி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லேண்டட் அரிஸ்டோக்ரஸி தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கெயின்ஸ் ஃப்ரம் த வார் குவிஷன் தெம் அகெயின்ஸ்ட் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் அக்ரிகல்ச்சரல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஃபோர்ட்டிஃபை தேர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த கெயின் அவங்க வந்து வார் மூலமாக கெயின் பண்ண எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக கேதர் பண்ணிவிட்டு எல்லாம் எதில் போகுதுன்னா டோட்டலாகவே வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராஃபிட்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்த மாதிரி இருக்குது. அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்ஸுக்கும் அண்ட் அவங்களோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் லைஃபுக்கும் வந்து அது ரொம்பவே பெரிய தாக்கத்தை கொண்டு வந்ததாக இருக்குது. த இங்கிலீஷ் நொபிலிட்டி எக்ஸ்பேண்டட் சிக்னிஃபிகண்ட்லி ஆஃப்டர் த வார். ஸோ இங்கிலீஷ் நொபிலிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அவங்களோட லெவல் ஆஃப் லைஃப் வந்து டோட்டலாகவே வந்து எலாபரேட் ஆச்சு ஆஃப்டர் த வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் த எக்ஸ்பேன்ஷன் வாஸ் நாட் லிமிட்டட் டு ஹெரிடிட்டி எனிமோர். ஸோ அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வந்து லிமிட்டடாக இல்லை. ஸோ அது வந்து அளவுக்கு மீறினதாக வந்து ரொம்பவே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நியூ மெம்பர்ஸ் கேம் த்ரூ ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஹெரிட்டட் ரேங்க்ஸ். ஸோ இன்ஹெரிட்டட் ரேங்க்ஸ் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாகவே இவங்க கெயின் பண்ணிட்டாங்க. மேபி இப்போ வந்து நம்ம ஒருத்தர் லேண்டு வந்து கேப்சர் பண்ணும்போது, இப்போ கிங் வந்து இன்னொருத்தரோட லேண்டை வந்து கேப்சர் பண்ணும்போது, ஸோ அந்த லேண்ட் இப்போ யார் கையில் போகுதோ, ஸோ அந்த லேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சர்ஃப்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் இவங்க கையிலே தானே இருக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நியூ மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆடப் ஆகிட்டாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பும் இவங்க கையில் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ என்ன அப்படி பார்த்தாலுமே அந்த பெரிய ரேங்கிங் லெவலில் பார்க்கும்போது ரொம்ப மேஜர் லெவலில் அவங்க வரல. Where the landed aristocracy became richer, the lower sections of the society had to endure severe economic hardship. So landed aristocracy வந்து ரிச்சராக இருந்தது. அதுக்கப்புறமா the lower sections of the society வந்து அவங்க என்ன ஆனாங்கன்னா had to endure severe economic hardship. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அவங்களால கொஞ்சமாவது கெயின் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருந்தது. As a result of the 100 Years' War, wool could no longer be exported from England and wine could no longer be imported from Gascony. ஸோ ரிசல்ட் ஆஃப் த வார் வந்து என்ன ஆச்சுன்னா 100 Years' வார்க்கு அப்புறமா அவங்களால உள்ளே வந்து அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் சிச்சுவேஷன் வந்தது. wool could no longer be exported from England. இங்கிலாந்துலேருந்து உள் வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியாதுன்ற அளவுக்கு சிச்சுவேஷன் வந்தது. அடுத்து wine could no longer be imported from Gascony. கேஸ்கோனிலேருந்து வைனை வந்து அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்தது. This was extremely detrimental to the cloth makers. Similarly, merchants were severely impacted by pirates and the English army often called for the fishing boats. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பைரேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஈஸியாக ஷிப் மூலமாக வந்து அவங்க என்ன நீங்கள் வச்சுருந்தாலுமே கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ திருடர்கள் வந்து ரொம்பவே அதிகமாக அந்த டைமில் இருந்தாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட என்னென்ன இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு போட்லேயோ இன்னொரு
ஐலாண்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இவங்க கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்பவே அரக்க குணத்தோடு இருப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிட்ரிமெண்டல் டு த க்ளோத் மேக்கர்ஸ். க்ளோத் மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான காலகட்டம். ஏன்னா அவங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தது. ஸோ அந்த டைமில் மர்ச்சன்ட்ஸ் எவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட திங்ஸை வந்து பைரேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பைரேட்ஸால் ரொம்பவே தாக்கப்பட்டாங்க அந்த டைமில். அண்ட் இங்கிலீஷ் ஆர்மி வந்து ஆஃபன் கால்ட் ஃபார் த ஃபிஷிங் போட்ஸ். ஸோ இங்கிலீஷ் ஆர்மி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் போவோம்ல, இப்போ என் இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருந்தது. த ரீஜன் ஆஃப் சவுத்தாம்ப்டன் வாஸ் ஆஃபன் ரைடட் பை ஃப்ரான்ஸ். ஸோ இந்த ரீஜன் ஆஃப் சவுத்தாம்ப்டனை வந்து எப்போவுமே வந்து ஃப்ரான்ஸ் வந்து ரெய்ட் பண்ணிகிட்டே இருந்தது. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. திஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் அன்ரெஸ்ட் among the working class were further aggravated by the heavy taxes levied due to war and Black Death in 1348. ஸோ இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது. ஏன்னா அன்ரெஸ்ட் ஒர்க்கு தான் வந்து இந்த பாவப்பட்ட மனுஷங்க வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒர்க்குக்கு அவங்களோட பலன் கிடைக்கும்னு நினைக்கும் போது ஐதர் பைரேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க கையில் எதுவுமே இல்லாமல் டாக்ஸஸ் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாம் வந்து ரொம்பவே அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வந்து மோசமான காலகட்டமாக இருந்தது. இது எதனால இந்த வார் வந்து இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கத்தை கொண்டு வந்தது மாதிரி இருந்ததுன்னா, பிளாக் டெத்தாலையும் அதே மாதிரி இவங்களோட அந்த 100 years வாராலையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் டெத் வந்து 1348ன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த மிடிவல் இங்கிலீஷ் பார்லிமெண்ட். ஸோ மிடிவல் பீரியடில் இங்கிலீஷ் பார்லிமெண்ட் எப்படி இருந்தது, ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த இங்கிலீஷ் பார்லிமெண்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த 100 years war also resulted in the development of stronger parliament in England. ஸோ 100 years வாரை வந்து 100 years வாருக்கு அப்புறமா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, which developed the stronger parliament in England. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கர் பார்லிமெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கிலாண்டில் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து இது கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு த வார் த இங்கிலீஷ் பேரன்ஸ் accumulated significant wealth by keeping it to themselves. ஸோ வார் டைமில் இங்கிலீஷ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கேப்சர் பண்ணது எல்லாமே, ஸோ முக்கியமான எல்லா விதமான வெல்த்தையும் இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இவங்கக்கிட்டே பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு நாட்டிலேருந்து கேப்சர் பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே அவங்கக்கிட்ட வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க இது மூலமாக தான் அவங்களுக்கு சொத்து வந்து அதிகமாக சேகரிச்சுட்டே இருந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் த மொனார்க் கண்டினியூஸ்லி லாஸ்ட் மணி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மொனார்க் ரூலிங் கண்ட்ரி வந்து என்னாச்சுன்னா, ஸோ டோட்டலாக வந்து மணியே இல்லாமல் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறைய மணி வந்து இல்லாமல் போயிட்டே இருந்தது. கண்டினியூஸாக அவங்களுக்கு மணி வந்து லாஸ்ட் ஆகிட்டே இருந்தது. த கிங் ஆல்சோ குட் நாட் லேவி டாக்ஸஸ் வித்தவுட் த பார்லிமெண்ட்ஸ் பெர்மிஷன். ஸோ பார்லிமெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் கிங்கால் கூட அவரால் என்ன பண்ண முடியல, டேக்ஸ் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்தது. சின்ஸ் த இங்கிலீஷ் monarch had to levy multiply taxes due to the war, the body was called upon several times. ஸோ சின்ஸ் வந்து இங்கிலீஷ் monarch ஆரம்பித்த டைமில் they had to levy multiply taxes. ஸோ டாக்ஸஸை வந்து கிட்டத்தட்ட 1 மடங்குலேருந்து 3 மடங்கு, 3 மடங்குலேருந்து 7 மடங்கு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து டாக்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதனாலனா வார்னால. த பாடி வாஸ் கால்ட் அப்பான் செவரல் டைம்ஸ். ஸோ டோட்டலாக வந்து அவங்க செவரல் டைம் வந்து டோட்டலாக அந்த பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து திருப்பி கேதர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டி அவங்க வந்து டாக்ஸஸை வந்து மாற்றிட்டே இருந்தாங்க. ஈவன் தோ த கிங் வாஸ் ஸ்டில் த மோஸ்ட் பவர்ஃபுல். கிங் என்ன தான் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் த ஃப்ரீக்வெண்ட் மீட்டிங்ஸ் ஹைலைட்டட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மீட்டிங் போடுறது, அந்த மீட்டிங் மூலமாக வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்துட்டே இருக்கிறது வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் லைஃப். ஸோ இது வந்து ஒரு மெயின் பார்ட் ஆஃப் த இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் லைஃப். திஸ் வாஸ் த பிகினிங் ஆஃப் அ ஷிஃப்ட், எ ஸ்மால் டென்ட் இன் த அப்சல்யூட் மொனார்கியல் பவர். ஸோ இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா மொனார்கியல் பவருக்கு நம்ம பெரிய வந்து இப்போ பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் வருது இல்லை, ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு மெயின் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.